Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 2/5/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது நாளைக்கு அதாவது 3/5/2026 சண்டே ஆஃப்டர்நூன் 2 o'clock நீட் எக்ஸாம். இந்த நீட் தேர்வுக்கு மாணவர்கள் செய்ய வேண்டியது மற்றும் செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ரொம்ப டைம் எடுத்து நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மெயினாக பேரண்ட்ஸுக்கு, எல்லாருக்குமே. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இன்றைக்கி என்னவெல்லாம் படிக்கலாம், என்னவெல்லாம் ரிவிஷன் பண்ணலாம், எத்தனை மணி வரைக்கும் படிக்கலாம் அப்படிங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்ணிடுங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு எக்ஸாம் சென்டருக்கு போகணும், டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதுக்கான டைம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்கள் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீண்ட நேரம் படிக்காமல் ஸ்மார்ட்டாக ஏற்கனவே படித்து வச்ச ஹிண்ட் எடுத்து வச்சதை மட்டும் ரீகால் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. நீண்ட நேரம் படிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் எக்ஸாமை நாளைக்கு நம்ம எந்தெந்த டைமில் அந்த 2 to 5 எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம், அதில் எந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எழுத போகிறோம், ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் எழுதுகிறோமா, கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் எழுதுகிறோமா, பயாலஜி ஃபஸ்ட் எழுத போகிறோமா அப்படிங்கிற அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மன அமைதியோடு இருங்க, பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க, நேர்மறை எண்ணங்களுடன் இருங்கள். அடுத்தது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இன்றிலிருந்து நாளை மாலை 5 மணி வரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு லீவு கொடுத்துருங்க. மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்காக அப்படின்னா, மொபைல் ஃபோனில் ஒன்று ஃப்ரெண்ட்ஸுவோட சேட் பண்ணலாம், அவன் என்ன படிச்சிருக்கிறான், இன்னும் என்னவெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத கேட்கலாம். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் அவங்களுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஓகேங்களா? மொபைல் ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள டைம் போகிறதே தெரியாது. ஸோ மொபைல் ஃபோனுக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்தது டோன்ட் கிராம் அப்படின்னா, நாளைக்கு கூட்ட நெரிசலில் எதுவும் மாட்டிக்காதீங்க. அதனால் ஆன் டைமுக்கு போயிருங்க. முடிஞ்சால் கொஞ்சம் முன்கூட்டியே போய் அங்கே கூட போய் இருந்துக்கலாம். போகிற வழியில் கூட்ட நெரிசல், டிராஃபிக் ஜாம், இல்லைன்னா லேட்டாக போகிறது, இதெல்லாம் பதட்டத்தை ஏற்படுத்தும். போகிற வழியில் ஏதாவது பிரேக் டவுன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே போய் இருந்துக்கிறது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் பதட்டப்படாதீங்க அப்படின்ற மீன்ஸ் கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது, நான் படித்ததெல்லாம் எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற ஓவர் எக்ஸைட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, சந்தோஷத்தில் தலகால் புரியல அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சரியாக தெரிஞ்ச ஆன்சரையே கூட நீங்கள் அந்த சந்தோஷத்தில் மாற்றி குறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ஆன்சர் இந்த ஆப்ஷன் தான் அப்படிங்கிற சந்தோஷத்தில் கிளிக் பண்ணிடுவீங்க. அப்படியே எடுத்துகிட்டு போய் ஓஎம்ஆரில் பிக்கு பதிலாக சிங்கிற இடத்துல, அதாவது ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. அதனால் சந்தோஷத்தில் ரொம்பவும் எக்ஸைட் ஆகக்கூடாது. அதே மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு துவண்டு போகவும் கூடாது. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவு பண்ணிக்கிறேன். இது குறிப்பாக பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னா, ஈஸியாக இருந்தால் தான் நிறைய மார்க் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா இது கட் ஆஃபை பேஸ் பண்ண எக்ஸாம். ஈஸி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈஸி. அதனால் என்னாகும், எல்லோரும் நல்லா பண்ணுவாங்க. அப்போ கட் ஆஃப் அதிகமாகும். சரிங்களா? ஸோ ஈஸியாக இருந்தால் கட் ஆஃப் அதிகமாகும். கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் கஷ்டம். ஆல் ஓவர் இந்தியா, அப்ராடில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம்தான். அதனால் கட் ஆஃப் குறையும். இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஈஸின்னா எல்லாத்துக்கும் ஈஸி, அப்போ கட் ஆஃப் அதிகமாகும். கஷ்டம் அப்படின்னா எல்லாத்துக்கும் கஷ்டம், அப்போ கட் ஆஃப் குறையும். ஓகேங்களா? இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மார்க் பேசாது, ரேங்க்கு தான் பேசும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது டோன்ட் சாக்ரிஃபைஸ் ஸ்லீப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு முதல் நாள் +2க்கு படித்த மாதிரி, 10th 11th போர்டு எக்ஸாமுக்கு படித்த மாதிரி 12 மணி வரைக்கும் படிக்கிறேன், 1 மணி வரைக்கும் படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டும் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க.
நல்லா தூங்குனீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் மைண்டாக இருக்கும், பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கலாம். இதை பற்றி டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஸ்லைடாக பார்க்க போகிறோம். நிறைய ஸ்லைடு உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இப்போது இன்றைக்கி நைட்டே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய அட்மிட் கார்டில் என்னவெல்லாம் ஃபில்லப் பண்ணணுமோ ஃபில்லப் பண்ணிக்கிங்க. ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஒட்டியிருக்கணும், சிக்னேச்சர் இங்கே போடக்கூடாது, 2வது பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டே எல்லாத்தையுமே எடுத்து சேஃபாக ஒரு இடத்துல சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நைட்டே என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கைவிரல் ரேகையினுடைய இங்கு கையில் இருக்கும், அதை நல்லா சோப் போட்டு கழுவிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டு அழுக்காகாது. ஓகேங்களா? அடுத்தது வேலிட் ஐடி ப்ரூஃப். நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ, ஆதார் கார்டோ பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ எது கொடுத்தீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ஒட்டுனது போக எக்ஸ்ட்ரா ஒன்று எதுக்காக அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய அட்டனன்ஸ் சீட்டில் ஒட்டி உங்கள் கையெழுத்து போடுறதுக்கு, அட்மிட் கார்ட்லேயோ இல்லை 2வது பேஜ் போஸ்ட் கார்டு ஒட்டி இருக்கிற இடத்துலையோ சிக்னேச்சர் அப்படிங்கிறது தேர்வு அறையில் தான், எக்ஸாம் ஹாலில் தான் போடணும். வீட்லேயே போட்டுட்டு போகக்கூடாது. அடுத்த மிக முக்கியமான டவுட்டு, பென் வில் பி ப்ரொவைடட் இன் த எக்ஸாம் ஹால். ஓகேங்களா? அதனால் ஸ்டேஷனரிஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதனால தான் இன்டூ மார்க் போட்டிருக்கிறேன். 5th ஒன், இது சம்மர், அதனால் ஒரு 1 லிட்டர் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்தது, இதெல்லாம் எப்படி சார் எடுத்துகிட்டு போகிறது? ஒரு பவுச் மாதிரி எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னா பவுச் நாட் அலவுடு. சரி, இதை நான் எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது கிழிஞ்சிருச்சுனாலோ டேமேஜ் ஆகிடுச்சுனாலோ என்ன பண்ணுறது அப்படின்னா, கூட உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை பிரதரோ சிஸ்டரோ வர்றாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுச்சில் போட்டு கேட்டு வரைக்கும் அவங்க வரலாம். அப்போது கேட்டுக்கு வெளியில் அவங்கக்கிட்ட இந்த பவுச்சை கொடுத்துட்டு மீதி இருக்கிற எல்லா எசென்சியல் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அடிஷ்னலாக இன்னொரு டாக்குமெண்ட்டு, அது யாருக்குன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு, அவங்களுடைய பிடபிள்யூடி டாக்குமெண்ட்ஸை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. இம்பார்ட்டண்ட் ரிமைண்டர் என்ன அப்படின்னா, கேரி ஆல் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். அட்மிட் கார்டு இஸ் மேண்டேட்ரி. அட்மிட் கார்டு இல்லாமல் உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் இன்றைக்கி நைட்டே எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் மறக்காமல் அதை எடுத்துகிட்டு போயிருங்க. எக்ஸாம் சென்டருக்கு ஆன் டைமுக்கு போயிருங்க. அடுத்தது, இது மிக மிக முக்கியம். என்ன அப்படின்னா, குறிப்பாக பெற்றோர்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்கள். சார், நான் லேட் நைட் படித்து பழக்கமாயிடுச்சு, அதனால் தூக்கம் வராது அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ தூங்கிடுங்க. கோ டு பெட் ஏர்லியர், ஸ்லீப் வெல். இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் ஆனது தான். ஸ்லீப் ஏர்லி வேக்கப் ஃப்ரெஷ். நல்லா தூங்கணும் அப்படின்னா நாளைக்கு ஃப்ரெஷ் மைண்டோடு எந்திரிக்கலாம். இது எந்த இடத்துல உங்களுக்கு உபயோகமாகும் அப்படின்னா, பெட்டர் ஸ்லீப் இம்ப்ரூவ்ஸ் மெமரி அண்டு ஃபோக்கஸ். உங்களுடைய கவனமும் உங்களுடைய ஞாபக சக்தியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல தூக்கம்தான் இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரெஷ் மைண்ட் பர்ஃபார்ம்ஸ். எதுக்காக? ஃப்ரெஷ் மைண்டில் நீங்கள் எக்ஸாமை நல்லபடியாக பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். பிளான் யுவர் நைட்டு ஸோ யூ டோன்ட் லூஸ் யுவர் மார்னிங். இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு படித்து கொள்ளலாம். 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ரெஜுவனேட்ஸ் யுவர் பாடி மைண்ட். அதாவது உங்களுடைய பாடிக்கும், உங்களுடைய உடலுக்கும், உங்களுடைய மைண்டுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும் 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இம்ப்ரூவ்ஸ் யுவர் கான்சன்ட்ரேஷன் அண்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இப்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொன்னோம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நாளைக்கு ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் எழுத போகிறோம்? பயாலஜி ஃபஸ்ட் எழுத போகிறோமா, கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் எழுத போகிறோமா, இல்லை ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் எழுத போகிறோமா, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியா, எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கே பிளான் பண்ணிக்கோங்க. கீப் யூ காம், பாசிட்டிவ் அண்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸ்லீப் வெல், சக்சீட் வெல். ரெஸ்ட் டுடே, அச்சீவ் டுமாரோ. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ரெஸ்ட்டு நாளைக்கு உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நீட் எக்ஸாம். நம்ம முடியல, அடுத்தது பார்த்துடலாம். இது மிக மிக முக்கியம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து
உங்களுடைய செல்ஃபில் பத்திரமா வச்சுட்டு அது சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் மறக்காமல் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிங்க. ஏன்னா உங்களுடைய முன்னேற்றத்தில் அவங்கள விட பங்களிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை. பேரண்ட்ஸ் பிளெஸ்ஸிங் ஆர் யுவர் உங்களுடைய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களா? இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், உங்களுடைய நேர்மறை எண்ணங்களை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், பிரிங்ஸ் பாசிட்டிவிட்டி, கீப்ஸ் யூ ப்ரொடெக்டட், உங்களை பாதுகாத்து கொள்ளவும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னவோ இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிக்கிங்க. ப்ரேயர் கிவ்ஸ் யூ பீஸ், உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மைண்டை வந்து காமாக வச்சுக்கும், உங்களுடைய பயத்தை போக்கும், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்கும், அப்புறம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வித் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் யூ ஆர் ரெடி டு அச்சீவ் யுவர் ட்ரீம். ஓகே, அடுத்தது மிக மிக முக்கியம். அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, மறக்காமல் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருங்க. வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு பிளான் பண்ணி கிளம்ப போகிறீங்களோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது எதுக்கு அப்படின்னா, காலையில் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு வீடு வந்து சேர்றதுக்கு ஒரு 5:15 5:30 ஆயிரும். அதனால் அவ்வளோ நேரம் எம்டி ஸ்டமக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டமக்கில் வந்து அசிடிட்டி நிறைய ஃபார்ம் ஆகும். அது பதட்டத்தை கொடுக்கும், ஒரு பயம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஃபியூவல் யுவர் பிரெயின். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது உங்களுடைய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், உங்களுடைய பிரெயினுக்கு ஃபியூவலாக கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பயாலஜிலேயே படிச்சிருப்பீங்க. இம்ப்ரூவ் யுவர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி, உங்களுடைய மெமரியும் உங்களுடைய கவனத்தையும் அதிகரித்து கொடுக்கும். ப்ரொவைட்ஸ் சஸ்டெயின்டு எனர்ஜி, சமச்சீரான எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. கீப்ஸ் யூ ஆக்டிவ் அண்டு அலர்ட், உங்களை வந்து ஆக்டிவாகவும் அதே போல் அலர்ட்டாகவும் வச்சுக்கும். பெட்டர் மூடு, உங்களுக்கான பெட்டர் மூடை கொடுக்கும், லெஸ் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட், இட் செட்ஸ் த ரைட் டோன் ஃபார் யுவர் எக்ஸாம் டே. உங்களுடைய தேர்வன்று உங்களை வந்து சரியான, அதாவது ரைட் டோனில் வச்சுக்கும். அடுத்தது பிரஞ்ச் அப்படிங்கிறது, நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு போனாலும் 11 மணிக்கு உள்ளே போகும்போது லைட்டாக ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. அது வந்து பசியை கொடுக்காது. அப்புறம் உங்களுடைய ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ணும், உங்களுடைய கவனத்தை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்த விஷயம், இதுதான் மிக மிக முக்கியம். இப்போது தேர்வு நாளன்று, அதே போல் இன்றைக்கி தேர்வு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எக்ஸாமை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடாதது என்ன? வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸாம். இது வந்து இட் கிரியேட்ஸ் அன்னெசரி ஸ்ட்ரெஸ் அண்டு ஆங்ஸைட்டி. இப்போது தேவையில்லாமல் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க, இந்த கொஸ்டின் நம்பர் பயாலஜியில் இருக்கிற இந்த கொஸ்டினை படிச்சிட்டியா அப்படின்னா அது வந்து நம்ம படிச்சிட்டோமா இல்லையா அப்படிங்கிற அந்த பதட்டத்தை கொடுக்கும். அதனால் அந்த டாபிக் படிச்சிட்டியா, இந்த டாபிக் படிச்சிட்டியா, ஈஸியாக வருமா டஃப்பாக வருமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஓகேங்களா? குதிரைக்கு அப்படியே அந்த கண்ணை கட்டின மாதிரி அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க, எந்த விதமான டிஸ்கஷனும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸாம் வச்சுக்க வேண்டாம். குறிப்பாக பெற்றோர்களுக்கு எக்ஸாமை முடிச்சுட்டு வந்தோடனே எப்படி பண்ணேன், ஈஸியாக டஃப்பாக, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஓகேங்களா? ஒரு 1/2 அன் ஹவர் அவங்க ரிலாக்ஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் கேளுங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். இட் கிரியேட்ஸ் அன்னெசரி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. எதுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை குறைச்சிரும். ஓகேங்களா? ஓ நம்ம இதெல்லாம் படிக்கலையோ, நம்ம ஃப்ரெண்ட் அதெல்லாம் படிச்சுட்டானோ அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவலை குறைச்சிரும். ரூல்ஸ் ப்ராஹிபிட்டட் டிஸ்கஸிங் இன்சைடு த எக்ஸாம் சென்டர். தேர்வு மையத்துக்குள்ளே இது வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. யூ மே பி ஆக்ஷன்டு ஃபார் மிஸ்கண்டக்ட். தேவையில்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது வந்து அது வந்து மிஸ்கண்டக்ட் ரூல்ஸில் வந்துடும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் எக்ஸாம். உங்களுடைய தேர்வை நீங்கள் கவனத்தில் கொண்டு எழுதுங்கள். அடுத்தது டூ திஸ் இன்ஸ்டீட். தேர்வறையில் உள்ளே போனோன்னா கொஸ்டின் பேப்பரை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு கண்ணை மூடி 1 நிமிஷம் மறுபடியும் ஒரு தடவை ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்வு எழுதுங்க.
உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. ட்ரஸ்ட் யுவர் ப்ரிப்பரேஷன், பி கான்ஃபிடென்ட், தைரியமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பி கான்ஃபிடென்ட் இன் யுவர் ஓன் ப்ரிப்பரேஷன், எக்ஸிட் த சென்டர் குவைட்லி அண்ட் அவாய்ட் டிஸ்கஷன். வெளியில் வந்து அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர், இந்த கொஷினுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். வீட்டில் வந்து பொறுமையாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் இருந்தும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சரை சென்ட் பண்ணுவோம், ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்துக்குங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட்லேயே எல்லாம் செய்ய வேண்டாம். ஃபோக்கஸ் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் யுவர் கோல். ஸோ ரிமெம்பர், நோ டிஸ்கஷன், ஒன்லி ஃபோக்கஸ். ஃபாலோ த ரூல்ஸ், ரெஸ்பெக்ட் அதர்ஸ், ப்ரொடெக்ட் யுவர் ஃப்யூச்சர். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தேர்வறையில் இருக்கக்கூடிய தேர்வறை கண்காணிப்பாளரிடம் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்யூச்சர் டாக்டர்ஸ். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, 1:30 உள்ளே நீங்கள் உள்ளே இருப்பீங்க. ஓகேங்களா? 1:30 நீங்கள் போகும்போது ஸ்டூடெண்ட்டாக போகணும். ஓகேங்களா? 5 o'clock வெளியில் வரும்போது டாக்டராக வெளியில் வரணும். டாக்டரா அப்படின்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக வெளியில் வரணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட, ஒரு பாசிட்டிவ் மைண்டோட போங்க. ஸ்டே காம் அண்ட் கான்ஃபிடென்ட். ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல்ஸ், ட்ரஸ்ட் யுவர் ப்ரிப்பரேஷன், டூ யுவர் பெஸ்ட், லீவ் த ரெஸ்ட். நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டோம், மீதி வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட வரணும். எ பிரைட் ஃப்யூச்சர் அவைட்ஸ் யூ. பிலீவ் இன் யுவர் செல்ஃப், கீப் ஷைனிங். யுவர் ஹார்ட் ஒர்க் டுடே வில் ஹீல் டுமாரோ. கோ அண்ட் மேக் எ டிஃபரன்ஸ். வித் ரிகார்ட்ஸ், SAPVS யூடியூப் சேனல். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா MBBS அட்மிஷன் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் திரும்ப கைக்கு வர வரைக்கும் எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்துடும். இதை வந்து நம்ம ஒரு பெய்டு சர்வீஸாக கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ட்ரீம் இட், பிலீவ் இட், அச்சீவ் இட். த ஒயிட் கோட் ஜேர்னி பிகின்ஸ் டுடே. ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.